ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில் அதாவது சீதா மேலே பழி விழுதுங்க, 5,00,000 தூக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நம்ம சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டேங்கிறாப்புல அந்த மேனேஜர். அவனுக்கு மரியாதை பணத்தை வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அங்கே ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க சீதா மேலே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா முன்னாலேயே வந்து விஜயாண்டி அவன் அப்புறம் மனோஜ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சீதா பழி சொல்ல அவன் இவங்க 2 பேருக்கும் கோவம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சார் விடுமா, இவ இப்படித்தான் குறுவட்டத்தனமாக ஏதாவது பேசுவா, நீ அதெல்லாம் கேர் பண்ணாத, நீ முதல்ல வந்து அந்த ஆட்டோக்காரர் யார் என்ன விசாரி, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. நம்ம மி முத்து வந்து கேட்குறாப்புல மீனாட்ட, என்ன நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவா அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாப்புல. சரின்ட்டு நம்ம முத்துவும் வந்து செல்வத்தை கூப்பிட்டு நேரா வந்து அங்கே போகிறாப்புல. போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க, அங்கே ஏற்கனவே 5,00,000 கடன் வாங்கினதுனால வந்து கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் இதெல்லாம் வருது அப்படின்னு வந்து அந்த ஆட்டோக்காரோட மனைவியும் வந்து சொல்கிறாப்புல. பார்த்தா அந்த கடன் கொடுத்தவங்க அந்த அடியாட்களோட வர அவங்க வந்து அந்த ஆட்டோக்காரன் வீட்டுக்காரன் நெருக்க, கடைசியா வந்துட்டு ஆட்டோக்காரன் வந்து ரூ. 5,00,000 குடுக்க வர்றாப்புல. டக்குனு வந்து முத்து வந்து பிடுங்கிறாப்புல. "இது சீதாட்டருந்து நீ ஏமாத்துனது தானே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அவங்க ஒய்ஃபே வந்து ஆட்டோக்காரர திட்டுறாப்புல. "நீங்க ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம முத்து வந்து வார்ன் பண்ணிட்டு போறாப்புல. "இந்த மாரிலாம் பண்ணாத, இல்லன்னா உன்னைய ஜெயில்ல போட்டு வந்து குடுத்துருவேன்" அப்படின்னு ஜெயில்ல தூக்கி போட சொல்லி. அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அங்கிட்டு போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மிரட்டிட்டு இருக்காப்புல நம்ம சீதாவ. சீதா எவ்வளவோ சொல்றாப்புல இல்ல இல்லன்ட்டு. இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அருணும் வந்து இப்போ கையில் ஒரு பேப்பரோட வர்றாப்புல, அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட நான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம்